Hello guys, welcome back to HackingDude. நம்ம போன வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரிசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரிசிடென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்பிரஷனில் வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே எக்ஸ்பிரஷன்லேயே ஒரு நம்பரை ஆட் பண்ணி இன்னொரு நம்பரை சப்ராக்ட் பண்ணி இன்னொன்று டிவிஷன் பண்ணி இன்னொன்று மல்டிப்ளிகேஷன் பண்ணி இன்னொன்று மாடுலர் சேர்த்து அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுதான் வந்து நம்ம ப்ரிசிடென்ஸ்னு சொல்லுவோம். அதாவது எதுக்கு வந்து நம்ம ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு லோ ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது. அந்த ப்ரையாரிட்டி ஆர்டரை தான் வந்து நம்ம ப்ரிசிடென்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4+2 into 2 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம என்ன ஆன்சர் வரணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 4+2 6, 6 2s are 12 வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். பட் 12 வராது, 8 வரும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை விட ஸ்டார், அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ப்ரையாரிட்டி கூட, ஹையர் ப்ரையாரிட்டி. ஸோ வந்து இதுதான் ஃபஸ்ட் எவாலுவேட் ஆகும். ஸோ 2 2s are 4, அந்த 4 வந்ததுக்கப்புறம் அந்த 4+4 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து ப்ரெசிடென்ஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து எதுக்கு வந்து ஹையர் ப்ரெசிடென்ஸ், எதுக்கெல்லாம் லோயர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். இதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பராந்திசிஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. முதலில் ஒருவருக்கே முன்னுரிமைன்ற மாதிரி அந்த ப்ராக்கெட்டில் இருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. ஒரே ஈக்குவேஷன் இது, அதாவது ஒரே எக்ஸ்பிரஷன் இதில் எல்லாமே இருந்தால். ஸோ செகண்ட் வந்து என்ன கொடுப்பாங்க, ஸ்டார், அதாவது எக்ஸ்போனன்ஷியல், டபுள் ஸ்டாருக்கு எக்ஸ்போனன்ஷியலில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுனரி ஆப்ரேட்டர்ஸ், அதாவது எந்த ஒரு ஆப்ரேட்டர்ஸ்லாம் சிங்கிள் ஆப்பரண்ட்டோட டீல் பண்ணுதோ அதுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெகேஷன் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஸ்டாரு, ஸ்லாஷு, டபுள் ஸ்லாஷ், பர்சன்டேஜ், மாடுலஸ், இது எல்லாமே ஒரே ப்ரெசிடென்ஸ் லெவலில் இருக்குது. இது எல்லாமே ஒரே ப்ரையாரிட்டி லெவல் கொடுப்பாங்க. தென் ப்ளஸ்ஸும் மைனஸும் அதே மாதிரி, ப்ளஸ்ஸுக்கும் மைனஸுக்கும் ஒரே ப்ரையாரிட்டி லெவல். பட் வந்து மல்டிப்ளிகேஷனை விட கம்மி. யுனரி ஆப்ரேட்டர்ஸை விட மல்டிப்ளிகேஷன் கம்மி. யுனரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து எக்ஸ்போனன்ஷியலை விட கம்மி. எக்ஸ்போனன்ஷியல் வந்து பராந்தசிஸை விட கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து பிட்வைஸ் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட்டு, லெஃப்ட் ஷிஃப்ட், பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் அண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் எக்ஸ்ஆர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் லைக் இன், நாட் இன், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, அதெல்லாம் வந்து ரிலேஷனல் அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட், அதுக்கப்புறம் அண்ட், அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆர். இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். ஹையர் ப்ரையாரிட்டி வந்து பராந்திசிஸ்க்கு, லோயர் ப்ரையாரிட்டி வந்து ஆருக்கு. இதுதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஈடுபடுத்தணும். இதுதான் வந்து ப்ரெசிடென்ஸ். ஸோ இப்போ வந்து அதனால தான் வந்து இந்த இடத்துல இப்படி டீல் ஆச்சு. ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 6 வந்துடணும், 6ஓட தான் 12 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். 4+2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார் கொடுத்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலையும் ஸ்டாருக்கு தான் ஹையர் ப்ரெசிடென்ஸ். ஆனால் ஸ்டாரை விட அதிக ப்ரெசிடென்ஸ். எல்லாருமே முதலில் ஒருவருக்கே முன்னுரிமைன்ற சொல்கிற மாதிரி வர்றது தான் வந்து நம்மளோட ப்ராக்கெட்ஸ் வருது, பராந்திசிஸ் வருது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பராந்திசிஸ்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணோம். 4+2 6, தென் 6 2s are 12. அதுதான் வந்து ஆன்சராக வரும். இதுதான் வந்து ப்ரெசிடென்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஓகே இப்போ வந்து ப்ளஸ்ஸு மைனஸு, அதுக்கப்புறம் ஸ்டாரு, டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ப்ரெசிடென்ஸ் தானே இருக்குது. இதுங்க வந்து இது எல்லாத்துக்குமே ஒரே ப்ரெசிடென்ஸ் தானே இருக்குது. இப்போ எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4+5 -3 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம அசோசியேட்டிவிட்டி ரூல் பார்க்கணும். அசோசியேட்டிவிட்டி ரூலில் வந்து 2 ரூல் இருக்குது. ரைட் டு லெஃப்ட் எவாலுவேஷன், லெஃப்ட் டு ரைட் எவாலுவேஷன். மோஸ்ட்லி எல்லாமே லெஃப்ட் டு ரைட் எவாலுவேஷன் தான் பார்ப்போம். எக்ஸ்போனன்ஷியல் மட்டும்தான் ரைட் டு லெஃப்ட் எவாலுவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் டு ரைட் எவாலுவேஷன் தான் என்னன்னு சொல்லிடுறேன். லெஃப்ட் டு ரைட் எவாலுவேஷன் தான் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருந்து அப்படியே எவாலுவேட் பண்ணிகிட்டே போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது எப்படி எவாலுவேட் பண்ணோம்னா 4+5 9, 9 - 3, அதோட ஆன்சர் 6 தான் வரும். ஸோ இதுவே வந்து நான் இப்போ இப்படி கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 4 - 5 +3 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போயும் எனக்கு 4 - 3 -1 -3 இது வந்து +2 அப்படின்னு சொல்லி வந்துடும். இது வந்து அசோசியேட்டிவிட்டி, ரூல் ஆஃப் அசோசியேட்டிவிட்டி, லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? இதே நீங்கள் எக்ஸ்போனன்ஷியல் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்போனன்ஷியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
ரைட் டு லெஃப்ட் சால்வ் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை சால்வ் பண்ணும். ஸோ இந்த இடத்துக்கான ஆன்சர் வந்து பார்த்துக்குவோம். இதான் ஆன்சர் வருது. ஸோ இதை இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ 3 ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோம். 3 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கோம். 3 ஸ்கொயரோட ஆன்சர் 9. தென் வந்து 4க்கு வந்து அதை அந்த பவரை யூஸ் பண்ணும். 4 பவர் 9. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வேல்யூ பண்ணியாச்சா? ஸோ இது வந்து 2 இருக்குது. லெஃப்ட் டு ரைட் எவாலுவேஷன், ரைட் டு லெஃப்ட் எவாலுவேஷன், இது 2 இருக்குது. இது வந்து அசோசியேட்டிவிட்டி. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரே ப்ரெசிடென்ஸ் அளவில் இருக்குது, அதாவது ஒரே ப்ரையாரிட்டி லெவலில் இருக்க ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணோன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அசோசியேட்டிவிட்டி. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.